பேக் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது ஃபுல் அண்ட் ஃபுல் அன்பாக்சிங் வீடியோ. என்னடா வித்தியாசமாக விபூதியெல்லாம் வச்சுட்டு பழம் மாதிரி இருக்காங்கன்னு நினைக்காதீங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் 14th April. ஸோ நம்ம தமிழ் வருஷ பிறப்பு. ஸோ ஆல் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வந்து சிஸ்டர் அண்ட் பிரதர்ஸ் எல்லாருக்கும் வந்து நம்ம அம்மா இருந்த தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது வந்து 15ஆம் தேதி தான் பார்ப்பீங்க. நான் இப்போ ஷூட் பண்ணுறது இந்த வீடியோ இப்போ 14ஆம் தேதி. ஸோ விளக்கெல்லாம் ஏற்றி எங்கள் அப்பா கிட்டே இருந்து காசு கை காசுன்னு சொல்லி ஒரு 20 ரூபாயெல்லாம் ஆட்டையை போட்டாச்சு. ஸோ முக்கியமாக நீங்களும் உங்கள் அப்பா அம்மா கிட்ட வாங்காமல் இருந்தீங்க சொன்னால் மறக்காமல் போய் வாங்கிக்கிங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முக்கியமாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ என்ன அப்படி அன்பாக்ஸ் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்ம சேனலுக்கு தேவையான புது புது கேட்ஜெட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கேன். ஸோ லைட்டாக இருக்கட்டும், முக்கியமான சில சாமான்கள் இப்போதைக்கு என்னால் வாங்க முடிஞ்சது வாங்கியிருக்கேன். அண்ட் பிகாஸ் சில இடங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறதா இருக்கட்டும், நைட்டில் போகிறோம் அப்படின்னு சொன்னால் எனக்கு இப்போ ஐடியாஸ் இருக்குது. ஸோ அதுக்காக வந்து கண்டிப்பாக வந்து எனக்கு ஒரு 2-3 சாமான் தேவைப்பட்டுச்சு. அப்போ இப்போது அதைத்தான் வந்து ஆர்டர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஃபுல் அண்ட் ஃபுல் அமேசான்லேயே தான் பார்த்து ஆர்டர் பண்ணேன். ஸோ உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் இந்த வீடியோ எண்டில் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து போய் பாருங்கள். நான் எல்லா சாமானோடையும் லிங்க்கையும் நான் கொடுத்துருவேன். ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்னென்ன காட்டலாம். என்னடா அன்பாக்சிங்னு சொல்லிட்டு பெட்டி ஏற்கனவே ஓப்பன் பண்ணியிருக்குன்னு பார்க்காதீங்க. வந்த சாமான் எல்லாம் வந்து சரியாக இருக்குதான்னு சொல்லி வெரிஃபை பண்ணுறதுக்கு தான் இதை ஓப்பன் பண்ணேன். பிகாஸ் இந்த ஒரு பெட்டியிலேயே வந்து முழு சாமானையும் போட்டு அனுப்பிட்டாங்க. ஸோ மற்ற சாமான் எல்லாம் பெருசாக நான் ஓப்பன் பண்ணல. ஒன்லி திஸ் பாக்ஸ் மட்டும் ஓப்பன் பண்ணியிருக்கேன். பிகாஸ் உள்ள சாமான் என்ன மாதிரி பொருள் இருக்குதுன்னு தெரியாது. அமேசான் பேசிக்ஸ்ன்னு தான் போட்டு அனுப்பியிருந்தாங்க. ஸோ என்ன சாமான் தெரியல. ஸோ வெரிஃபை பண்ணுறதுக்கு என்ன இருக்குதுன்னு பார்க்குறதுக்காக வந்து இந்த பெரிய பாக்ஸையும் இந்த சின்ன பாக்ஸையும் மட்டும்தான் ஓப்பன் பண்ணேன். ஸோ மற்றதெல்லாம் இனிமேல் தான் அன்பாக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ வாங்க என்ன பொருள்னு காட்டுறேன், வாங்க பார்க்கலாம். ஸோ அமேசான் பேசிக்ஸ்ன்னு சொல்லிட்டு பாக்ஸில் வாங்கிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஸ்டாண்டு, நம்ம ஃபோன் எல்லாம் வச்சு எடுக்கிறதுக்காக. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ப்ராடக்டோட மார்க்கே அமேசான்லேருந்து தான் தயாரிக்கிறாங்க போல், பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஒன்றும் இல்லை, ஒரு ரெடிஃபார்ம் அவங்களோட பெட்டி ப்ளஸ் இந்த பொலித்தீன் பேக்கெட்டை வச்சு ஒரு டீசென்ட்டான ஒரு பேக்கிங். இது அப்படியே வச்சுக்கோம், ஓரமாக வச்சுப்போம். அடுத்தது என்னென்னு பாருங்க. ஸோ அடுத்தது இந்த லைட் தான். இது என்னடா லைட்டுன்னு பார்த்தீங்கன்னா, நைட் டைமில் போகும்போது நமக்கு முக்கியமாக இந்த லைட் தேவைப்படும். என்ன தான் டார்ச் லைட் ஃப்ளாஷ் லைட் இருந்தாலும், நம்ம ஃபோனில் ஃப்ளாஷ் இருந்தாலும், நைட்டு நாங்கள் ஒரு இடம் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக இது கண்டிப்பாக தேவைங்கிறனால இது ஒன்று, இதில் 2 வாங்கியிருக்கேன் ஆக்சுவலாக. ஸோ ஒன்றா காட்டுறேன். இந்த ப்ராடக்டோட மார்க் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐஜிம்னு போட்டிருக்காங்க, VL81. இவங்க பேக்கிங் பார்த்தீங்கன்னாலும் பெருசாக பேக்கிங்னு சொல்கிற அளவில் இல்லை. இந்த பேக்குக்கு அந்த லைட் இருந்துச்சு, ப்ளஸ் ஒரு சார்ஜர் USB கேபிள் சார்ஜிங்க்கு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஃபோன் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக. எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த நம்மளுக்கு தேவைன்னு சொன்னால், இப்போ இந்த ஸ்டாண்டில் வந்து நாங்கள் ஃபோன் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம்னு சொன்னால் இது இதில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ப்ளஸ் இதில் ஃபோனை வச்சுருக்கோம். ஸோ இது செல்ஃபோன் ட்ரைபோர்ட் மவுண்ட்னு சொல்லி. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் 6 மாதம் வந்து வாரண்டியும் கொடுக்குறாங்க. ஆனால் அமேசானால் வரும்போது எங்களுக்கு வாரண்ட்டி வருமானு தெரியல. பெட்டியில் மட்டும் தான் இருக்குது, அமேசானால் வரும்போது வாரண்ட்டி வராது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 கிழமை எங்களுக்கு விருப்பம் இல்லாட்டி வந்து 2 கிழமை டைம் கொடுப்பாங்க. அதுக்குள்ளே நாங்கள் ரிட்டர்ன் பண்ணலாம்.
மற்றபடி வாரண்டி இருக்கிற அளவு பெருசாக இல்லை. ஸோ இந்த ப்ராடக்டோட மார்க் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐப்போன்னு சொல்லி ஒரு மார்க் தான். இமோட பேக்கேஜாக இருக்கட்டும் சொல்கிற அளவில் பெருசாக சொல்லிக்கிற அளவு இல்லை. இப்போ எல்லா சாமானும் வர மாதிரி ஒரு பொலித்தீன் பேக்கில் போட்டுட்டு உள்ள அவங்களோட பெட்டியில் வச்சு தந்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் இந்த பாக்ஸ் எல்லாம் எடுத்து கீழே வச்சுக்கலாம். பாக்ஸ்லாம் கீழே வச்சுக்கலாம். ப்ராடக்ட்ஸை மட்டும் மேலே வச்சுக்கலாம். பிகாஸ் இடம் பார்த்தாம போகுது அந்த பார்த்தால டொஷிபாவோட ஒரு எஸ்எஸ்டி ஒன்று எடுத்திருக்கேன். இது 1Q. பிகாஸ் ஒவ்வொரு வீடியோவும் எடுத்து அதை எடிட்டிங் பண்ணி எல்லாம் எடுக்கிறனால இந்த ஃபோன்லேயும் வந்து ஸ்டோரேஜ் பார்த்தாம போகுது. ஸோ கம்ப்யூட்டரில் போட்டாலும் கம்ப்யூட்டரும் லைட்டாக ஹேங் ஆகுது. ஸோ அதுக்காக தான் வந்து நமக்கு ஒரு எஸ்எஸ்டி இருந்தால் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ எங்கே நாங்கள் போகிறோன்னு, இப்போ நாங்கள் என்ன தான் கம்ப்யூட்டரில் லேப்டாப்பில் ஏற்றினாலும் ஃபோன்லேயே எல்லா வீடியோஸும் வச்சுருக்க முடியாது. ஸோ நம்ம எஸ்எஸ்டியை யூஸ் பண்ணி அதுக்கு ஏற்றி வச்சுட்டாங்கன்னு சொன்னால் நான் போகிற இடம்லாம் கொண்டு போகலாம். லேப்டாப்லேயோ இல்லாட்டி கம்ப்யூட்டர்லேயோ ரெக்கி என்னென்னாலும் செய்யலாம். ஸோ அதை காட்டுறேன். ஸோ இது நம்ம தேவைப்படாது போட்டுக்கலாம். இதுதான் நம்ம எஸ்எஸ்டி. ஆனால் என்ன பண்ணணும்னா ரொம்பவே லைட் வெயிட்டாக இருக்குது. ஸோ எந்தளவு தாக்கு பிடிக்கும்னு தெரியல. ப்ளஸ் இதோடு சேர்த்து இந்த கேபிளும் கொடுத்துருக்காங்க. ஸோ இனிமேல் இந்த ஃபோனில் இருக்க வீடியோஸ் ப்ளஸ் கம்ப்யூட்டர்ஸில் இருக்க வீடியோஸ் எல்லாம் இன்றைக்கி நைட்டே போயிட்டு இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவேன். ரொம்பவே ஜாலியாக ஈஸியாக இருக்க போகுது. ஸோ நெக்ஸ்ட் இதுதான் சொன்னேன்ல, இது மட்டுமே இது இந்த சின்ன லைட் ஒன்று வாங்கியிருந்தேன். ப்ளஸ் இது ஒன்று வாங்கியிருந்தேன். ஸோ இதில் வந்து ஒரு சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் லைட்டுக்கு பொலித்தீன் பேக் ஒன்றுமே போடல, அப்படியே வச்சுருக்காங்க. இது இந்த ஸ்டாண்டுக்கு நாங்கள் செட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் நமக்கு தேவையில்லாத உண்டு புக்கு தூக்கி எடுக்கணும். அண்ட் இதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன ஒரு பேக் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் இந்த பாக்ஸ்குள்ளே இருக்குது. எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். தொடங்கினோடனே வெல்கம்னு ஒன்று காட்டுச்சு. நீங்கள் பார்த்தீங்களா இல்லையான்னு தெரியல. நீங்கள் வரேன் காட்டுறேன். இங்கே பாருங்கள், வெல்கம்னு ஒன்று காட்டுது. மல்டி கலர் ஆப்ஷன்லாம் இருக்குது போல். மல்டி கலர் அந்த சுற்றிக்கிட்டே இருக்கும், அதுதான் இதில் இருக்குது. நீங்கள் பாருங்கள், இது 10 விதத்தில் இருக்குது. வேணும்னு சொன்னால் இதுக்கு நாங்கள் இதில் கிளிக் பண்ணி, இது வந்து மோட், இது வந்து செட்டிங்ஸில் இது நாங்கள் கிளிக் பண்ணிவிட்டு கூட்டிக்கலாம். இப்போ இங்கே கூடிக்கிட்டே இருக்குது. உங்களுக்கு இங்கே லைட் கூடிக்கிட்டே இருக்குது. இதெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல் அண்ட் ஃபுல் நூல் போட்டாச்சு. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம ஆக்சுவலாக யூஸ் பண்ண போகிறது இந்த வெள்ளை லைட் தான். பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் லைட்டாக ஒரு வீடு மாதிரி சிம்பிள் கொடுத்துருக்காங்க, ஒரு ஹோம் லைட் மாதிரி. இதே செட்டிங்கில் விட்டுட்டு, ஸோ எங்களுக்கு எந்தெந்த இடத்துக்கு எவ்வளோ தேவைங்கிற மாதிரி நாங்கள் கூட்டி குறைச்சிக்கலாம். ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் செகண்ட் லைட். ஸோ யூடியூபர்ஸ் எல்லாருக்குமே தெரியும் லைட்டிங் ரொம்ப எவ்வளோ முக்கியம்னு சொல்லி. இப்போ கூட வந்து
சன் போய் இப்போ லைட்டாக இருட்ட தொடங்கிட்டு வீட்டு லைட்டும் ப்ளஸ் ஒரு சின்ன ஒரு ரிங் லைட் வந்து ஒரு சின்ன தான் ஒன்று வச்சுருந்தேன். ஸோ அதை தான் இவ்வளோ நாள் மிஸ் பண்ணிட்டேன். அதை தான் வந்து நம்ம தம்பிக்கு ப்ராங்க் பண்ண வேண்டியதாக இருக்கட்டும் 5 euro சேலஞ்ச் வந்து வீட்டில் வச்சு எடுக்கும்போது அந்த லைட் தான் யூஸ் பண்ணேன். ப்ளஸ் ஒரு சின்ன ஒரு ஸ்டாண்ட் இருந்துச்சு, அதான் யூஸ் பண்ணுறேன். ஸ்டாண்ட் இதை தான் நான் யூஸ் பண்ணேன் அந்த வீடியோவில். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஆக்சுவலாக ஒரு நல்ல ப்ராடக்ட் வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட ஃபோனை வந்து இதில் ரெக்கார்ட் பண்ண விடுறீங்கன்னு சொன்னால் ரெக்கார்ட் பண்ண விட்டுட்டு இன்னொரு ஃபோனால் வந்து ஒரு அப்ளிகேஷன் இருக்குது, அதை நீங்கள் ரக்குனீங்கன்னு சொன்னால் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த உங்களோட ஃபோனில் இருந்தே கண்ட்ரோல் பண்ணலாம். நீங்கள் எந்த பக்கம் போனாலும் வந்து 360 டிகிரியில் வந்து சுற்றி காட்டும். ஸோ அதுதான் நீங்கள் இது பார்த்தீங்கன்னா தெரியுங்க பாருங்கள், ஃபுல்லாக சுற்றும். இது இப்படி தக்கு ஃபுல்லாக சுற்றும். ஆனால் இதுக்கு என்னாச்சுன்னு தெரியல, பேட்ரி இருக்குது, பேட்ரி நல்லா தான் இருக்குது, ஆனால் வேலை செய்யாமல் உங்களுக்கு. ஸோ சேட். இதை வச்சுக்கோங்க. ஸோ இதை காட்டுறதுக்காக தான் பக்கத்துலேயே வச்சுருக்கேன். அண்ட் ஃபைனலாக சொன்னதாக இருக்கான், யூடியூபர்ஸுக்கு தெரியும் லைட்டிங் ரொம்ப எவ்வளோ முக்கியம்னு சொல்லி. ஸோ சொன்ன மாதிரி ஒரு சின்ன ரிங் லைட்டை தான் நான் வச்சு இவ்வளோ நாள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ அது காணாது, அந்த லைட்டிங் காணாத காரணத்தினால வந்து ஒரு பெரிய ரிங் லைட் மாதிரி இருக்கேன். உங்களுக்கு அந்த சின்ன ரிங் லைட்டை காட்டுறேன், வெயிட் பண்ண வரேன் ஒரே ஒரு நிமிஷம். ஸோ இது தான் ரொம்பவே சின்னது, ஹைட்டுமே இவ்வளோ. இப்போ கூட நான் வந்து இந்த ரிங் லைட்டை வச்சு தான் ஷூட் பண்ணுறேன். ரொம்பவுமே சூப்பராக இருக்குது. ஓப்பன் பண்ணோடனே வந்து ஒரு பேக் ஒன்று வச்சுருக்காங்க. அந்த பேக் பார்த்தீங்கன்னு சொன்னாலே அவங்க லோகோவே பாருங்கள், லைட்டாக வித்தியாசமாக இருக்கும். மேலே டெவில்ட கொம்பு மாதிரி கொடுத்து செஞ்சுருக்காங்க. ஸோ இவங்க மார்க் நேம் பார்த்தீங்கன்னு சொன்னால் புலூஸ்ன்னு சொல்லி மார்க், அவங்களோட மார்க்கு ப்ளூஸ் ஃபோட்டோ அக்சசரிஸ். ஸோ நமக்கு இப்போ பேக் தேவை, மெயினாக லைட் தான் தேவை. செம்மையாக இருக்குது. ஸோ இது கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ளஸ் தேவையான ஃபுல் ஆப்ஜெக்டும் வந்துருக்கு. ப்ளஸ் இது பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா டிக்டாக்கர்ஸுக்கு எல்லாருக்குமே தெரியும். பார்த்தீங்கன்னா இப்படி திருப்பி விட்டுட்டீங்களா, உங்களோட ஃபோனை இதில் கனெக்ட் பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு டிக்டாக்ஸாக இருக்கட்டும் வீடியோவாக இருக்கட்டும் ரொம்ப அழகாக எடுத்துக்கலாம். ரொம்பவே எனக்கு உண்மையிலேயே நான் விருப்பப்பட்ட, இது ஹை குவாலிட்டின்னு எல்லாம் சொல்ல முடியாது, ஒரு ஆவரேஜான ஒரு நல்ல ஒரு ப்ராடக்ட் தான் இந்த ரிங் லைட் தான். நான் ரொம்பவே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தது. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப அழகாகவே அதோட ஸ்டாண்டும் கொடுத்துருக்காங்க. தெரியும் ரொம்ப நல்லாவே இருக்கு ஸ்டார்ட்டு. எனக்கு இந்த ரிங் லைட்லேயே பிடிச்சது, இந்த பாக்ஸ்லேயே பிடிச்சது, நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச இந்த எல்லாருமே சின்ன வயசுனா இப்பயுமே நிறைய பேர் வந்து கடைக்கு போனாங்கன்னு சொன்னால் இல்லாட்டி எதுவும் பொருள் வாங்கினான்னு சொன்னால் அதுக்குள்ளே இது இருந்துச்சா எடுத்துட்டு வச்சுக்கலாம் சொன்னாக்கா இதை நான் ஓரமாக தூக்கி வச்சுக்கிறேன். ஸோ இந்த ஸ்டாண்டு எவ்வளோ உயரம் இப்போ. ஸோ இந்த ஸ்டாண்டோட ஹைட் பார்த்தீங்கன்னு சொன்னால் மேக்ஸிமம் 43 inches. ப்ளஸ் இதெல்லாம் செட் பண்ணோன்னா இன்னுமே ரொம்ப ஹைட்டாக வரும். இந்த அளவு ஹைட்டில் இருந்தாலே எங்களுக்கு போதும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த லைட்டை வந்து நான் செட் பண்ண போகிறேன். ஸோ செட் பண்ண அப்புறம் வந்து ப்ளஸ் இந்த சின்ன ரிங் லைட்டாக இருக்கட்டும் ப்ளஸ் இதையும் சேர்த்து இப்படி ஒரு எஃபெக்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு காட்டுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ரொம்பவே இல்லாட்டியும் லைட்டாக டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். முதல் இந்த லைட்டிங்க்கும் இப்போ இருக்க லைட்டிங்க்கும் ரொம்பவே வெளிச்சமாக இருக்குது. பக்கம் அவ்வளோ தான் இந்த பாக்ஸில் இவ்வளோ தான் வந்துச்சு. ஸோ இந்த பாக்ஸையும் தூக்கி நான் ஓரம் வச்சுருக்கோம். ஸோ இது
இதுதான் ரொம்பவே முக்கியமான ஒரு பொருள்னு சொல்லலாம். ரிங் லைட்டுக்கு வந்து கொஞ்சம் உயரம் பெருசாகணும்னு சொன்னாலும் அந்த ஸ்டாண்டுக்கு பதிலாக இந்த ஸ்டாண்டை நான் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபோனுக்கு வந்து செட் பண்ணிட்டு ஸ்டாண்ட் வைக்கணுன்னாலும் நான் வடிவாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இது மெயினாக வந்து கேமராவுக்கு தான். ஸோ நான் இது சொன்னோன்னே வந்து உங்களுக்கு என்னன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சில பேர் கெஸ் பண்ணியிருக்கீங்க. இது ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம ட்ரைபாட் தான் எடுத்திருக்கேன். ஸோ இது கூட வந்து பெரிய மார்க் ஒன்றும் இல்லை. அமேசான் பேசிக்ஸ்ன்னு சொல்லி இது அமேசானில் விற்கப்படுற ப்ராடக்ட் தான். பட்டு அமேசான் தான் இதை ப்ரொடியூஸும் பண்ணுது. ஆமாம், இது அமேசானோட ப்ராடக்ட் தான். தனியாக இப்போ மற்ற மாதிரி எல்லாம் எல்லாமே இது அமேசானோட ப்ராடக்ட் தான். ரெண்டுமே வந்து அமேசானோட தான். ஸோ இந்த ட்ரைபாட் பார்த்தீங்கன்னு சொன்னால் 1.5 மீட்டர், அதாவது 152 சென்டிமீட்டர்னு நினைக்கிறேன் அளவு உயரம் மேக்ஸிமம் வச்சுருக்கேன். ஸோ உண்மையிலே சொல்ல போனால் இது நான் எதிர்பார்க்கல. நான் நினச்சேன் ஜஸ்ட் ஒரு ஸ்டாண்டாக இருக்கும்னு. பட் இது நம்மளுக்கு ஆங்கிள் செட் பண்ணுறதுக்கு கேமராமேன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்கல்ல, ரொம்பவே நல்லா இருக்கு. எனக்கு பிடிச்சிருக்கு உண்மையாகவே. வந்து நான் இது எதிர்பார்க்கல அப்படி இருக்கணும். பட் நல்லா இருக்கு. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ தான் நான் பார்த்தேன். ஸோ இங்கே பாருங்கள், சுத்த போய்கிட்டே இருக்குது. பிளாக் ஆகிட்டு நான் சொன்னது கேட்டுச்சு போல. ஸோ இதோட ப்ரைஸ் எனக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதோட ப்ரைஸு வந்து ஃப்ரான்ஸோட விலைக்கு வந்து 26 யூரோ தான் இங்கே தேவைப்படுது. ஸோ பார்த்தீங்கன்னா இது தான் வந்து இந்த ஸ்டாண்டோட கொடுத்துருக்க ஒரு பேக். ஸோ இங்கே நாங்கள் கொண்டு போவோம் இதை வச்சு. ஸோ தட்ஸ் அ வீடியோ கைஸ். இது தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வாங்கின கேஜெட்ஸ். ஸோ இந்த பொருட்களோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் மறக்காமல் போய் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்பேன். ஒரு ப்ராடக்டோட நேமை மென்ஷன் பண்ணி அது இந்த லிங்க் கொடுத்துருப்பேன். உங்களுக்கு வேணும்னு சொன்னால் கிளிக் பண்ணி பாருங்கள். மேபி நீங்கள் டிக்டாக் செய்கிறீங்க, ஒரு இன்ஸ்டாவில் வீடியோஸ் ரீல்ஸ் செய்கிறீங்களோ என்னென்னாலும் வந்து இப்போ உங்களுக்கு கேமராமேனாக இருந்தாலும் வந்து மேபி இதை தேவைப்படலாம். ஸோ அதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் பேச செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னு சொன்னால் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு எனிமீஸ் யாருக்குன்னு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி விட்டுருங்க. ஸோ அப்படின்னா தான் நான் போடுற வீடியோஸுக்கு வந்து உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மறுபடியும் எல்லாருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் ஹாப்பியாக இருங்க. ஸோ இந்த வீடியோ இதோட எடிட் பண்ணிக்கிட்டு அடுத்த வீடியோவில் வந்து மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன். ஸோ டாட்டா பாய்.